புதிதாக 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கோம். இந்த 2026 என்கின்ற இந்த ஆண்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கேலண்டரின் அடிப்படையில் ஆனது. ஆனால் கடவுள் எந்த விதமான கேலண்டருக்கும் கட்டுப்பட்டு செயல்படுகிறவர் அல்ல என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே போதிக்கிறவர்கள் பல ஏதோ கடவுள் இந்த கேலண்டர் இந்த விதிமுறைகளுக்கு இந்த கேலண்டருக்கு கட்டுப்பட்டவர் போல காண்பிக்கிறார்கள். ஆகவே மக்கள் அது நிமித்தமாக ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் எந்த சூழலிலும் எந்த கேலண்டருக்கும் உட்பட்டவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்றைக்கு பலர் புத்தாண்டு என்று வரும்போது பொதுவாக மக்களிடத்திலே சொல்லுகின்ற காரியம், புதிய ஆண்டு பிறந்து விட்டது, இனி உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், இனி புதிய ஆண்டு வரும் வரை உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், பல்வேறு விதமான துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, புதிய ஆண்டு பிறந்து விட்டது, ஆகவே உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடக்கும், நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்கும், கடவுள் இந்த ஆண்டு இதை செய்வார் என்றெல்லாம் பேசுவார்கள். அப்போ கடவுள் புதிய ஆண்டு வருவதற்காக ஏதோ காத்து கொண்டிருந்தது போலவும், உழவு நாட்கள் ஆண்டவர் செயல்படாமல் இருந்தார், எப்பொழுதுடா புதிய ஆண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை இன்றைய போதகர்கள் என்கிறவர்கள் காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் எந்த கேலண்டருக்கும் எந்த ஒரு நாளுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. ஆண்டவருடைய கையிலே எல்லா நாட்களும் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமான நேரத்திலே சித்தமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவர் எந்த ஒரு கேலண்டருக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைக்கிறார், உடனடியாக செய்வார். ஐயோ, இப்பொழுது இன்னும் புதிய ஆண்டு வரவில்லையே, நாம் காத்திருப்போம், புதிய ஆண்டு வந்த பிறகு இந்த காரியங்களை எல்லாம் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் என்னது கேலண்டருக்காக காத்து கொண்டு இருப்பதில்லை. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்க போறோம். ஒன்று, வருஷம் பிறந்தால் புது வாழ்வு வராது. ஒரு புது வருடம் பிறந்து விட்டது என்கிறதற்காக எந்த ஒரு மனிதனுக்கும் புதிய ஒரு வாழ்வு வருவதில்லை. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன நம்புகிறார்கள்? புதிய வருடம் பிறந்தால் புதிய வாழ்வு வரும் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, சென்ற வருடம் முழுசு துன்பமாகிவிட்டது, இனி வரப்போகிற ஆண்டாகவும் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கையோடு காணப்படுவார்கள். அப்படியா என்று கேட்டால் ஒரு தவறு. புதிய ஆண்டு வருகிறது என்கிறதற்காக புதிய ஒரு வாழ்க்கை மாற்றம் வருவதில்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலண்டர் மாறுகிறது என்கிறதற்காக வாழ்க்கை மாறாது. அதே வேளையிலே புதிய வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு புது வாழ்க்கை வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவில் இருந்தால் மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கை புதிதாக மாறும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் என்பது கேலண்டர் மாறுகிறதுனாலோ புதிய ஆண்டு வந்து விட்டது என்கிறதுனாலோ அல்ல, மாறாக ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறானா இல்லையா என்கின்ற அடிப்படையிலே காணப்படுகிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்தால் அவனுடைய வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. அவன் புதிய ஒரு மனிதனாக, புதிய ஒரு பிறவியாக, புதிய ஒரு சிருஷ்டியாக மாறுகிறான் என்கிறது தான் வேதாகமம் காட்டுகின்ற உண்மையாக இருக்கிறது. இன்னும் இதை குறித்து வேதாகமத்திலே பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, இந்த உள்ளத்திலே புதிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே
இங்கே புதிய வாழ்வு என்று சொல்லும் போது கூட ஒரு தெளிவு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. காரணம், இன்றைக்கு போதிக்கிறவர்கள் உங்களுக்கு புதிய ஆண்டு வந்தால் புதிய வாழ்வு வரும் என்று சொல்லும் போது அந்த புதிய வாழ்வு என்கிறதற்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் எந்த அடிப்படையிலே காணப்படும் என்று சொன்னால், புதிய வாழ்வு அப்படியானால் உங்களுக்கு புதிய வீடு கிடைக்கும், புதிய கார் கிடைக்கும், உங்களுடைய பொருளாதாரம் உயர்வு கிடைக்கும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், இதுதான் புதிய வாழ்வு என்று சொல்லி இந்த மனிதர்கள் காண்பிப்பார்கள். புதிய வாழ்வு, புதிய ஆண்டிலே புதிய வாழ்வு வரும், அல்லது கிறிஸ்துவை விசுவாசித்தால் புதிய வாழ்வு வரும் என்று சொல்லும் போது கூட அந்த புதிய வாழ்வு என்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் நம் வாழுகிற சூழலிலே காணப்படுகிற நம்மை சுற்றி காணப்படுகிற நம்முடைய செல்வாக்கு, பொருளாதார உயர்வு, அந்தஸ்து உயர்வு, இதை போன்ற காரியங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ஆகவே தான் பெருவாரியான மக்கள் அல்லது போதகர்கள் என்கிறவர்கள் பேசுவது, இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும், உங்களுடைய பெயர்கள் பெருமைப்படும், எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் வெட்கப்படத்தக்க விதத்திலே நீங்கள் அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய பேச்சு. இதைத்தான் வாழ்க்கை மாற்றம் என்கின்ற ரீதியிலே புது வாழ்வு என்று சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப பழைய வாழ்வு என்பது அது உங்களுடைய வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் காணப்பட்டது, துன்பங்கள் காணப்பட்டது, அதுதான் பழைய வாழ்வு. புதிய வாழ்வு என்பது அதற்கு முற்றிலும் எதிராக ஒரு செழிப்பான வாழ்க்கை என்கின்ற ரீதியிலே தான் புதிய வாழ்வு என்கிறதற்கு கொடுக்கின்ற விளக்கமாக காணப்படுகிறது. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. வேதாகமம் முதலாவது புதிய ஆண்டு வருகிறதுனா புதிய வாழ்வு வரப்போவதில்லை. இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய வாழ்வு. அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது சொல்லப்படுகிற அந்த புதிய வாழ்வு என்பது நம்மை சுற்றியுள்ள காரியங்களின் அடிப்படையிலே அல்ல, மாறாக நம்முடைய சுபாவத்திலே ஏற்படுகிற மாற்றத்தை வேதாகமம் சொல்லுகிறது. பொருளாதாரம் சார்ந்த காரியங்களோ செல்வாக்கு சார்ந்த காரியங்களையோ அடிப்படையாக கொண்டு புதுவாழ்வு தீர்மானிக்கப்படுவதில்லை. நம்முடைய சுபாவ மாற்றத்தின் அடிப்படையிலே தான் நாம் புது வாழ்வுக்குள்ளாக இருக்கிறோம் அல்லது என்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் சில வசனங்கள்ல நாம் படிக்கிறோம். ரோமர் 6:4 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான வாழ்க்கையை பெற்றவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படிக்கு நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். புதிய ஆண்டு வந்தால் புதிய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லாமல், மாறாக புதிய ஜீவன் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், புதிய வாழ்க்கை வரும்படியாக நாம் மாற வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்போ ஏதோ தண்டைக்கு தண்ணீர்ல முழுகி எழும்புவது ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை புதிதாகிவிட்டது என்று நம்பினால் அது முட்டாள்தனம். வேதாகம் தண்ணீரிலே முழுகுவதனால் ஒரு வாழ்க்கை மாறும் என்று சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவுக்குள்ளே முழுக வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே முழுகிறது என்பது கூட நாம் ஒரு கிறிஸ்துவை புதிதாக உருவாக்கி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே முழுகுவதல்ல, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக முழுக வேண்டும். ஞானஸ்தானம் என்றால் முழுகுதல். கிறிஸ்துவுக்குள்ளாக முழுகுதல் என்பது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாகவும் சேர்ந்து முழுக வேண்டும். அப்ப கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக அவர் மரணம் அடைந்தார், அங்கே மரிக்கப்பட வேண்டியது நான். அப்போ அங்கே மரித்தது யார்? கிறிஸ்து மரித்தாலும் அது யார்? அங்க என்னுடைய சார்பாக மரித்திருக்கிறார். அப்போ அங்கே மரித்தது யார்? நான் தான் என்பதை நான் நம்ப வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட நான் மரணம் அடைந்தேன். அப்போ இனி நான் என்னது? நான் மரணம் அடைந்தாலும் நான் அந்த பழைய மனிதன் அங்கே மரணம் அடைந்தது என்கிறதை நான் விசுவாசிக்க வேண்டும். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் முழுக வேண்டும், கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக. ஆனால் பலர் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கிறிஸ்து என்கிறவர் இவர்களுடைய இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய கிறிஸ்துவாக காணப்படுகிறார். அவர்கள் பாவ இச்சைகள், பண ஆசைகள், இவைகளை எல்லாம் தூண்டக்கூடிய போதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்துவை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கிவிட்டு நான் கிறிஸ்துவை, அது வேதாகம் காட்டுகிற கிறிஸ்து அல்ல. வேதாகம் காட்டுகிற கிறிஸ்து என்பது மரணம், கிறிஸ்துவின் மரணத்தையும் சேர்த்து உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. ஆகவே தான் இங்க சொல்லுகிறார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மனம் புதிதாக வேண்டும், வாழ்க்கை புதிதாக வேண்டும் என்றால் மனம் புதிதாக வேண்டும். அதற்கு ஏதுவாக நாம் மறுரூபம் அடைய வேண்டும். இதுதான் வாழ்க்கை புது வாழ்வு. அப்போ இங்கே புது வாழ்வு என்பது பொருளாதாரம் சார்ந்தோ நம்மை சுற்றியுள்ள செல்வாக்கு சார்ந்தோ அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவம் சார்ந்தது. அதுதான் சொல்லப்படுது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுக்கு நம்மை குறித்த நன்மையான பிரியமான பரிபூர்ணமான சித்தம் எது என்பதை பகுத்தறியத்தக்கதாக தேவன் நம்மில் எதை விரும்புகிறார், தேவனுக்கு என்னை குறித்த பரிபூர்ணமான சித்தம் எது, தேவனுக்கு என்மேல் பிரியமான சித்தம் எது, தேவனுக்கு என்மேல் நன்மையான சித்தம் எது என்பதை பகுத்தறியத்தக்க விதத்திலே நாம் மறுரூபமாக்க வேண்டும். புதிதாகிறதுனாலே அது மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ தேவனுக்கு எது நம்முடைய சித்தம், நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கும்? நாம் இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு என்னை குறித்த சித்தமாக இருக்குமா? இல்லை, நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்கிறது தேவனுக்கு என்னை குறித்த சித்தமாக இருக்குமா? அப்போ இன்னைக்கு மனிதர்கள் தேவனுக்கு என்னை குறித்த சித்தம் எது என்பதிலே தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் இந்த உலகத்திலே பெரிய ஆளாக, அதாவது செல்வாக்கு ரீதியிலே பணம் ரீதியிலே பெரிய ஆளாக மாறுவதுதான் தேவனுக்கு சித்தம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்ல அல்ல, அவர்கள் பகுத்தறிய தவறி அவர்கள் தேவனுடைய சித்தம் என்பது நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார்? தேவனுடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்கிறதற்காக. அப்ப அவருடைய சுபாவம் நம்மிடத்திலே வர வேண்டும். அதுதான் தேவனுடைய நன்மையான சித்தம், தேவனுக்கு நம்மை குறித்து பிரியமான சித்தம், தேவனுக்கு நம்மை குறித்த பரிபூர்ணமான சித்தம். இதை பகுத்தறிய தவறியவர்கள் புது ஆண்டிலேதான் புது வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டால் அப்பொழுது நம்முடைய புது வாழ்வு ஆரம்பிக்கிறதாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5:7 பவுலப்போஸ்தலன் கொரிந்து மக்களிடத்திலே காணப்பட்ட ஒரு பாவ பழக்கங்களை, அங்கே காணப்பட்ட ஒரு மனிதன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலக வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ இங்கே பவுல் சொல்லும் போது நீங்கள் புதிதாக காணப்பட வேண்டும். இது அங்கே பழைய புளித்த மாவு என்று பவுல் இங்கே சொல்லுவது பாவத்தை குறித்ததாக, பழைய வாழ்க்கையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அதை கழித்து போட வேண்டும். அப்ப புது வாழ்வு என்பது வெறும் தேவனை சார்ந்தது மட்டுமல்ல, தேவனை விசுவாசிப்பதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கின்ற தேவன் மீது கொண்டுள்ள அன்பு நிமித்தம் நாம் வெளிப்படுத்துகின்ற நம்முடைய செயலை சார்ந்ததாக காணப்படுகிறது. அதுதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் புதிதாக பிசைந்த மாவாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழையதை வெளியே அகற்ற வேண்டும். இது எப்பொழுது செய்ய வேண்டும்? இப்பொழுது 2026 ஜனவரி 3ஆம் தேதி ஆச்சு. இனி அடுத்த வருடம் புதிய ஆண்டிலே நான் செய்யலாம், புதிய ஆண்டு வரைக்கும் காத்திருப்போம் என்று சொல்லி எடுக்க வேண்டியது அல்ல. எப்பொழுது புது வாழ்வு, எப்பொழுது கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று நான் உணர்கிறேனோ அப்பொழுதே செய்ய வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கை காணப்படுகிறது, புது வாழ்வு இருக்கிறது, புதிய மனிதன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் புது வாழ்வு பெறுவது ஒரு காலண்டரை அடிப்படையில அல்ல, இந்த நாள் இந்த புதிய வருடம் வந்தால்தான் புதிய வாழ்வு என்கிறது அல்ல. மாறாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா என்கிற அடிப்படையிலே காணப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது வாழ்விலே காணப்படுகிறோம், புதிய ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாம் பழையவைகளை எல்லாம் தூக்கி தூரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல்
வாஞ்சையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நாளுக்கு நாள் நம்முடைய புதிய மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் பவுல் சொல்லுவார், எங்களுடைய புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான சரீரம் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டும் இருக்கிறது என்று சொல்லி. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட புதிய ஆண்டு வந்தால் தான் புதிய வாழ்வு திடீரென்று வரும், அப்படி அல்ல. மாறாக நாம் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லப்படுகிறது, ஆனபடினால் நான் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு 2026 வரட்டும், அப்பொழுது புதிதாக்கப்படலாம், அப்படி இல்லை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்ல இப்ப 2026 பாதியாச்சு இல்ல, அப்போ இனி புதிதாகாது. இனி அடுத்து 2027 தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இப்ப 2007 புதிதாக்க, அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை புது வாழ்வு என்பது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. பழைய அதாவது புறம்பான இந்த மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு போகக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புது வாழ்வு என்பது வருஷம் பிறந்தால் வருவது அல்ல, கிறிஸ்துவில் இருந்தால் வருவது. அதே போல புது வாழ்வு என்பது இந்த உலகம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது அல்ல, மாறாக நம்முடைய சுபாவம் சார்ந்தது, நம்முடைய சுபாவத்தில் ஏற்படுகிற மாற்றம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, வருஷம் பிறந்து விட்டால் வாக்குத்தத்தம் வராது. ஆண்டவர் ஏதோ காத்துக்கொண்டே இருக்கிறார் போல, எப்படா வருஷம் பிறக்கும், அப்ப இவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் காத்துக்கொண்டு அப்படி இருக்கல. அப்போ நாட்களுக்கு ஆண்டவர் என்னது கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்கிறதாக மாறிவிடும். இப்போ 2026 ஆச்சு, 2026 1ஆம் தேதி எல்லாரும் கடவுள் எங்களுக்கு இதை சொன்னார், இதுதான் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லி பலர் சொல்வார்கள். அப்போ இனி முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வாக்குத்தத்தம் கிடைக்கணும்னா 2027 வரைக்கும் ஆண்டவர் காத்துக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் எப்படா 12 மாசம் முடியும், அடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார். அப்படியா? அல்ல. வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் ஏதோ காத்து கொண்டிருந்து எப்படா புதிய ஆண்டு பிறக்கும் என்று சொல்லி, அப்படின்னா இந்த கேலண்டரை கடவுளை கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று அர்த்தம். கேலண்டர் என்பது நாட்களை நாம் அளவிடுவதற்கு நம்முடைய வசதிக்காக மனிதர்கள் நாம் உருவாக்குனது. இப்படிப்பட்ட இந்த உருவாக்கம் கடவுளை கட்டுப்படுத்துமா? கட்டுப்படுத்தாது. வாக்குத்தத்தம் என்பது வருஷம் அல்லது புத்தாண்டு சார்ந்தது அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தம் நமக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1:20, தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்கிறதை நம் வேதாகம் சொல்லுகிறது. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்று அப்படியே இருக்கிறது. வருஷம் தொடங்கின உடனடியாக ஆண்டவர் புதுசாக ஒன்று தருகிறார், அப்படி இல்லை. நமக்கு தேவையான வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது, கிடைத்து விட்டது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக அல்ல. இப்ப புதிதாக தருகிறவர் வாக்குத்தத்தம் தருகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்கிருந்து அந்த வசனங்களை எல்லாம் எடுக்கிறார்கள்? ஒன்று, வேதாகமத்திலிருந்து அங்கென்று இங்கென்று சில வசனங்களை எடுத்து இதுதான் ஆண்டவர் இந்த வருடத்துக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வசனங்கள் அந்த வருடத்துக்கு தான் பொருந்தும் என்றால் அப்போ அவ்வளவு நாட்கள் வேதாகமத்தில் எதற்கு இருக்கிறது? அப்ப அவ்வளவு நாட்கள் அந்த வேதாகமத்தை அந்த வசனத்தை இதெல்லாம் யாருக்கும் பொருந்தாது. குறிப்பிட்ட இந்த வருடம் அந்த வசனம் அந்த வருடம் மட்டும்தான் அந்த வசனம் பொருந்தும், அப்படியா? அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது காலத்தை பொறுத்தது அல்ல, மாறாக உறவை பொறுத்ததாக இருக்கிறது. தேவனுக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டோம் என்கிறதான் வேதாகம் சொல்லுகிற உண்மை. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமேன் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு போதகர்கள் என்று சொல்லி போதிக்கக்கூடியவர்கள் இல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு இல்ல, இந்த வருடத்திற்கு ஆண்டவர் இதுல இந்த வசனம் தான் பொருந்தும் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார்.
அடுத்ததாக இன்னொரு காரியம், இந்த வாக்குத்தத்தம் என்கிறது இந்த உலகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த காரியங்கள் அல்ல, பூமிக்குரியவைகள் குறித்தது அல்ல. ஆனால் இன்றைக்கு மக்கள் வருடந்தோறும் வாக்குத்தத்தம் என்று சொல்லி கொடுக்கிறவர்கள் பூமி சார்ந்து, இந்த உலகம் சார்ந்து கொடுக்கிறார்கள். அதற்கு வேதாகமத்திலிருந்து தான் வசனங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அதை தவறான வேதாகமத்திலிருந்து தவறான கான்டெக்ட்ல எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது யாருக்கு சொன்னது என்கிறது தெரியாமல், எதற்காக சொல்லப்பட்டது என்கிறது தெரியாமல், அர்த்தமறியாமல் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை, அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது எந்த காலகட்டத்திலே அது சொன்னது? இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்ததனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடிக்கிறவர்கள் எல்லாம் செத்து போகிறார்கள். ஆகவே அதிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டும் போது ஒரு வாய்ப்பு, தப்புவிப்பதற்கு செத்து கொண்டு போயிருக்கிறவர்கள் தப்புவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. என்ன? நீ இப்படி செய்து வை, அதை யாரெல்லாம் பார்ப்பார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அது எந்த சூழ்நிலையில யாருக்கு சொல்லப்பட்டது? ஒரு இஸ்ரவேல் மக்கள் பெரும் அழிவில் இருக்கும் போது அவர்கள் தப்புவிப்பதற்கான ஒரு மாற்று ஏற்பாடாக அந்த சூழ்நிலையில மோசேக்கிட்ட சொல்லப்பட்டது. இது எங்கே இருக்கிறது? வேதாகமத்துல இருக்கிறது. இப்பொழுது அதே காரியத்தை இங்கே எடுத்துக்கொண்டு வந்து நான் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்துக்கொண்டு இதை எல்லாரும் பாருங்கள், சாக போகிறவர்கள் எல்லாம் இதை பார்த்தால் பிழைப்பார்கள். யாரும் என்னது, மருத்துவமனைக்கு எல்லாம் கூட போக வேண்டாம், உயிர் போகக்கூடிய சூழ்நிலை யாருக்கெல்லாம் வருகிறதோ, நான் வைத்திருக்கிறேன் என்னிடத்துல ஒரு வெண்கல பாம்பு இருக்கிறது, இதை பார்த்தால் போதும் என்று சொன்னால் அது உண்மையா இருக்குமா? இல்லை. காரணம் அது எனக்கு சொல்லப்பட்டதல்ல, என்னிடத்துல அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது மோசே இடத்திலே அந்த குறிப்பிட்ட சூழலிலே சொல்லப்பட்டது. அதை நான் பைபிள்ல இருக்கிறது என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தினால்தான் அது பலிக்குமா? பலிக்காது. அப்படி பலிக்கும் என்றால் ஏற்கனவே எத்தனையோ பேர் செய்திருப்பார். மட்டுமல்ல, அதே பாம்பு அதன் பிறகு அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருந்தது நீண்ட காலம். அதன் பிறகு எசேக்கியா காலத்திலே அது மக்கள் அதை கும்பிட ஆரம்பித்தார்கள். கடவுள் கொடுத்த பாம்பு தானே, கடவுள் செய்ய சொன்ன பாம்பு தானே. கும்பிட ஆரம்பித்த போது ராஜா பார்க்கிறான், இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி அதை தூளாக்கி போடுகிறான், அழித்து போடுகிறான். அப்போ கடவுள் வேதாகமத்திலே இப்படி மக்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் கடந்து சென்ற வாழ்க்கையிலே அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் இனிமேல் வரக்கூடிய காரியங்கள், ஆண்டவருடைய வருகையின் போது இந்த பூமியில நடக்கக்கூடிய மாற்றங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதையுமே தெரியாமல் வெறும் ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அது எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக இதுதான் ஆண்டவரை கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்வது முட்டாள்தனமானது. எப்படி இந்த வெண்கல வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் ஒரு வெண்கல பாம்பை செய்தேன், யாரெல்லாம் இதை பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்லி இதுதான் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமானதோ அதை போலத்தான். காரணம் அதுவும் வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை தான். யாரெல்லாம் இதை நோக்கி பார்ப்பார்களோ அது அவர்கள் பிழைப்பார்கள் என்பது வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நான் ஒரு பாம்பை, வெண்கலத்தில் ஒரு பாம்பு உருவத்தை செஞ்சு எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், இதுதான் வாக்குத்தத்தம். யாருக்கும் சாவு வராது, சாகக்கூடிய நிலைமையில யார் இருந்தாலும் இதை பார்த்தால் பிழைப்பார்கள் என்றால் எப்படி இருக்கும்? என்றால் பாம்பு கடிக்கிறவர்கள் எல்லாரும் அது மருத்துவமனைக்கு போக வேண்டாம், நான் ஒரு வெண்கல பாம்பை செய்து வைக்கிறேன், இதுல எல்லாம் பாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அது முட்டாள்தனமானது. அப்போ இன்றைக்கு வேதாகமத்திலே இருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்கிறவைகள் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்திற்கு பொருத்தமானது என்பதை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தெரியாமல் வாக்குத்தத்தம் புதிய ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்தார் என்று சொல்வது முட்டாள். ஆண்டவர் எந்த புதிய ஆண்டுக்கு என்று வாக்குத்தத்தம் தரவில்லை. ஃபர்ஸ்ட் மட்டும். அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார். அதே போல பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன், சதாகாலம் இருப்பேன் என்று வாக்குறுதினார். அந்தபடியே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாகும் போது அவர் என்றென்றைக்குமே நம்மோடு கூட வாசமா இருக்கிறார்.
நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரராக இருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணினார். அந்தபடியே அவர் நமக்கு பிதாவாக இருந்து நம்ம கூட இருக்கிறார். எப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது, அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்தபடியே நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். யாருக்கு? தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு. இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே நாம் பெற்றுவிட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். அதன்படியே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போதே அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிடுவதில்லை. நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளான வாக்குத்தத்தங்கள் பல நம்மைக்கு ஆண்டவர் ஏற்கனவே தந்து விட்டார், நமக்கென்றே தந்து விட்டார். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாமல் யாருக்கோ எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அல்லது இனி எதிர்காலத்திலே நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டதை இந்த பூமிக்குரியதாக மாற்றி, இதுதான் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்வது ஏமாற்றுத்தனம். இன்னொன்று, அதை நம்புகிறது முட்டாள்தனம். ஆகவே வாக்குத்தத்தம் என்பது புத்தாண்டிலே ஆண்டவர் யாருக்கும் கொடுப்பதில்லை. மாறாக வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஏன் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது வேறு, ஆசீர்வாதம் என்பது வேறு. வாக்குத்தத்தம் என்பது நான் உனக்கு இதை செய்வேன் என்பது வாக்குத்தத்தம். ஆசீர்வாதம் என்பது அதை செய்து நிறைவேற்றி அது பலிப்பது. ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை இனி தருவேன் என்பது அல்ல, ஏற்கனவே தந்து விட்டார். ஆசீர்வாதம் பலித்து விட்டது நமக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார். அப்போ நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் ஏற்கனவே கிடைத்தது மட்டுமல்ல, ஆசீர்வாதமே ஏற்கனவே கிடைத்து விட்டது. இப்போ ஒரு ஆண்டவர் எந்த காலண்டருக்கும் எந்த ஒரு நாளுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. மாறாக அவரை விசுவாசிக்கிற அந்த மக்களுக்கு, அவரை ஏற்று தேவனுடைய பிள்ளைகளா ஆகிற மக்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் தந்துவிட்டார். ஆனால் அது இந்த பூமி சார்ந்தது அல்ல, அது தேவனோடு உள்ள உறவு சார்ந்ததாக காணப்படுகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறது சார்ந்ததாக காணப்படுகிறது. தேவன் நமக்கு இனி வரும் காலங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், தேவன் நம்மை எந்த மாதிரி வைத்திருக்கிறார் என்கிறது சார்ந்ததாக காணப்படுகிறது. நம்முடைய நிலைவாழ்வு சார்ந்ததாக காணப்படுகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும். அடுத்ததாக, ஒரு புதிய ஆண்டு வருகிறது என்கிறதற்காக ஆண்டவர் புது புது தீர்க்க தரிசனங்களை எல்லாம் கொடுப்பதில்லை. மாறாக நமக்கு தேவையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய கைகளில் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. அது நம்முடைய கைகளில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மிடத்திலே இருக்கிறது. 2 பேதுரு 1:19, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கு. ஏற்கனவே உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஆகவே ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு தர வேண்டியதை, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து நித்திய ஜீவனிலே போய் அடுத்து என்ன நடக்கும் என்பது அறியும் வரைக்குமான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்கிறது உள்ளிட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு மறுபடியும் ஆண்டவர் ஒவ்வொரு காலமும் காத்து கொண்டே இருப்பார் போல. எப்போடா கேலண்டர் இந்த டிசம்பர் மாதம் முடியும், அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து விடலாம் மக்களுக்கு. ஆண்டவர் அப்படி காத்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் எந்த கேலண்டரும் கட்டுப்படுத்தாது. ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டியவைகளை ஏற்கனவே சொல்லிவிட்டார்.
மறுபடியும் புதிதாக ஒரு காரியத்தை எப்போடா ஜனவரி மாதம் வரும் அப்பொழுது சொல்லலாம் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு தேவையானது ஏற்கனவே சொல்லிவிட்டார். புதிய வருடம் புதிய தீர்க்க தரிசனம் தேடுகிறவர்கள் ஏமாற்றுக்காரர்களிடத்திலே ஏமாந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பெரிய ஆளாக காண்பிப்பதற்காக தாங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி காண்பித்து மக்களை ஏமாற்றுவதற்காக எங்களுக்கு புதிய வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, இந்த ஆண்டில் இதுதான் நடக்கும் என்றெல்லாம் பொய்களை அவிழ்த்து விடுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வது 100 காரியம் சொன்னால் சில நடக்கும், சில நடக்காது. நடக்கிறதை ஹைலைட் பண்ணி காண்பிப்பார்கள், நடக்காதவைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். மக்களும் நடக்காதவைகளை குறித்து சிந்திப்பதில்லை, நடந்தவைகளை குறித்து பெருமை பாராட்டி ஆகா இவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். ஜோசியக்காரர்கள் சொல்வதும் அப்படியே நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த மாதிரி புத்தாண்டிலே புதிய தீர்க்க தரிசனம் என்றெல்லாம் கொடுப்பதில்லை. மாறாக நமக்கு தேவையான தீர்க்க தரிசன வசனங்களை ஏற்கனவே தந்து விட்டார். இந்த உலகத்திலே என்னெல்லாம் நடக்கும், இந்த உலகம் முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்கிறது எல்லாமே ஏற்கனவே தந்து விட்டார். அடுத்ததாக புத்தாண்டு தீர்மானம் நிலைக்காது. புத்தாண்டு வந்தால் நான் புதிய தீர்மானம் எடுக்கிறேன், புத்தாண்டு வரட்டும் நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் எதுவுமே நிலைக்காது. காரணம் ஏன்? காரணம் புத்தாண்டுக்கென்று தீர்மானம் எடுக்க வேண்டிய நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? புத்தாண்டு வரட்டும் எல்லாம் சரியாகும், பார்த்துக்கொள்ளலாம், புத்தாண்டு வந்தால் நாம் எல்லாம் சரி, நாம் தீர்மானம் எடுத்து விடலாம் என்று. வேதாகமம் அதை சொல்லவில்லை. வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இன்றே இரட்சண்ய நாள் என்று சொல்லுகிறோம். இப்பொழுதே அனுகிரக காலம் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறது. அப்போ நாளைக்கு என்று சொல்லி காத்திருப்பது, நாளைக்கு புத்தாண்டு வரட்டும் நாம் தீர்மானம் எடுப்போம், அடுத்த ஆண்டு முதல் நான் இப்படி திட்டமிடுகிறேன் என்று சொல்லி நாளைக்கு என்று தள்ளி போடுவது எதனை விடுத்த இந்த புத்தாண்டு என்கிற காரியம். உதாரணத்துக்கு டிசம்பர் மாதம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளும். 1ஆம் தேதி ஒரு காரியம் எனக்கு உணர்த்தப்படுகிறது, நான் இவ்வளவு நாட்கள் செய்தது தவறு என்று சொல்லி உணர்த்தப்படுகிறது. நான் என்ன சிந்திக்க ஆரம்பிக்கிறேன்? டிசம்பர் ஆகிவிட்டது, இனி 1 மாசம் தான் இருக்குது, இந்த 1 மாசம் கூட நம்ம இப்படியே இருந்துடும், புத்தாண்டு வரட்டும் நான் புதிய தீர்மானம் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிற தீர்மானம் நிலைக்காது. அது வேதாகமம் சொல்லாத ஒரு காரியம். வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்ன? இப்பொழுதே, இன்றைக்கு, எப்பொழுது ஒரு காரியம் நான் செய்கிறது தவறு, என்னை இந்த விஷயத்துல நான் திருத்திக் கொள்ள வேண்டும், நான் இதற்காக என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அப்பொழுதே நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் அவனுடைய நண்பர்கள் அனனியா மிஷாவேல் ஆசரியா என்கிறவர்கள் யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ராஜ உணவு கொடுக்கப்படுகிறது, பாபிலோனிய கல்வி கொடுக்கப்படுகிறது, எல்லாம் கொடுக்கப்படுகிறது, ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது என்கிற செய்தி கேட்ட உடனடியாக சரி நம்ம சாப்பிடுவோம், அடுத்து எப்படா நியூ இயர் வரும், அதுல இருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நியூ இயர் வரட்டும். இப்ப நம்ம என்னது நியூ இயர் ஆகல, நம்ம இப்ப என்னது ராஜா உணவு எல்லாம் கிடைக்குது, நம்ம எல்லாம் சாப்பிடுவோம், அவங்க என்ன எல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் செய்வோம். நியூ இயர் வந்த பிறகு நம்ம என்னது இந்த ராஜ உணவு சாப்பிடக்கூடாது என்று ஒரு புதிய தீர்மானம் எடுக்கலாம் என்று சொல்லி அப்படி இருந்தார்கள். இல்ல, அவர்களுக்கு எப்பொழுது அந்த சூழ்நிலை வந்ததோ அப்பொழுதே அவர்கள் தீர்மானம், அந்த செய்தி கேள்விப்படும் போதே என்னது இந்த ராஜ போஜனத்தால் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார். அப்போ இப்போ கிறிஸ்தவம் என்பது நாளைக்கு என்று தள்ளி போடுவது அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே என்கிற ஒரு காரியத்தை சார்ந்தது. ஆகவே தான் புத்தாண்டு தீர்மானம், பலர் எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாதம் 1.5 மாதம் அது கழிந்து காணாமல் போகிற ஒன்றாக, மறுபடியும் ஒரு பாதி வருடத்தின் பாதி ஆண்டு ஆகும்போது ஐயோ நான் இந்த தீர்மானம் எடுத்தனே, நானே மறந்துட்டேனே என்று சொல்லி நினைப்பார்கள். சரி மறுபடியும் அடுத்த நியூ இயர்க்கு நான் சரி பண்ணிக்கொள்ளலாம், அடுத்த மறுபடியும் அடுத்த நியூ இயர், அடுத்த நியூ இயர்க்கு மறுபடியும் அதே தீர்மானம், மறுபடியும் அதே ஒரு லூப் மோட்ல போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். ஆனால் நாம் எப்பொழுது ஒரு விஷயத்திலே இது தவறு, நான் போகிற பாதை தவறு என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ
அப்பொழுதே நான் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அல்லது அந்த பாதையிலிருந்து நான் விலகி எது சரி என்று தோணுதோ அப்பொழுது அந்த சரியான திசைக்கு நான் திரும்ப வேண்டும். அதுதான் வேதாகமம் காட்டுகிற உண்மையாக இருக்கு. 2 கொரிந்தியர் 6:2. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண நாள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த காலம் இன்னும் வரட்டும், புத்தாண்டு வரட்டும், இல்ல இன்னும் நான் இந்த குறிப்பிட்ட காலம் வரட்டும், அன்னைக்கு தான் மாற்றிக்கொள்ளுது. அப்படியா? இல்ல, இப்பொழுது எப்பொழுது இந்த செய்தியை நீ கேள்விப்படுகிறாயோ அப்பொழுது, எப்பொழுது நீ உன்னை குறித்து உணர்வடைகிறாயோ அப்பொழுதே அனுகிரக காலம். அதுதான் அனுகிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள். இல்ல நாளைக்கு அந்த ஒரு புத்தாண்டு வரட்டும், நான் புதுசா தீர்மானம் எடுக்கிறேன் அல்ல, இப்பொழுது இன்றைக்கு என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புத்தாண்டு தீர்மானம் நிலைக்காது. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதெல்லாம் நாம் உணர்வடைகிறோமோ அப்பொழுது உடனே அந்த நேரத்திலே நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதே தீர்மானம் போட்டு அப்பொழுதே சரி பண்ண வேண்டும். ஏற்கனவே நாம் படித்தோம். பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை உணர்வடைகிறேன், அப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதே அதை குறித்து அதிலிருந்து அப்டேட் ஆக வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். இல்ல வருடத்துக்கு வருடம் புதிதாக்கப்படுகிறேன், நான் இந்த வருடம் இப்படித்தான் இருப்பேன், நீ அடுத்த வருடத்துல வந்தாதான் நான் புதிய தீர்மானம் போட்டு புதிதாக மாறுவேன் என்று எடுக்கக்கூடாது. வேதாகமம் சொல்லுகிறது, லூக்கா 9:23. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லா நாட்களும், அப்போ எல்லா நாட்களும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதற்கு ஒரு நாள் வரட்டும், புத்தாண்டு வரட்டும். புத்தாண்டு வந்தது புதிய தீர்மானம் போட்டு நான் போகலாம், அது வரைக்கும் நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன் என்பது அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. யோசுவா 24:15 ஒரு கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். யோசுவா புஸ்தகத்திலே 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். 16. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லுகிறார்கள். இங்க யோசுவா சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும். கர்த்தரா அல்லது நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிய அந்த எகிப்து மக்களா, இல்லை நதிக்கு அந்த புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த அப்படிப்பட்ட அவர்களை யாரை சேவிப்பீர்கள்? இப்பொழுது இன்னைக்கு நீங்க டிசிஷன் எடுக்கணும் என்று சொல்லுகிறானே தவிர, புத்தாண்டு வரப்போகிறது, நீங்கள் அது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்துங்க, புத்தாண்டுல நீங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படி சொல்லவில்லை. இல்லை, மாத பிறப்பு வரப்போகிறது, மாத பிறப்புல இருந்து நீங்க கரெக்டா இருக்கணும். அப்போ மாத பிறப்புல 1ஆம் தேதி கரெக்டா நீங்க டிசிஷன் போட்டு கரெக்டா இருக்கணும் சொல்லவில்லை. இன்றைக்கு இப்பொழுது என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். தீர்மானம் போடுவது என்பதுக்கு புத்தாண்டை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. புத்தாண்டு வரைக்கும் வருவதெல்லாம் என்னது, இப்போ உயிரோடு கூட இருக்க மாட்டோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இன்னைக்கு டிசம்பர் 29 வச்சுக்குவோம், இல்ல டிசம்பர் 30, இனி 2 நாள் தான் இருக்கு. நான் 1ஆம் தேதியில இருந்து நான் இப்படி பண்ணுவேன், நான் தீர்மானம் போட்டேன். 31ஆம் தேதி உயிர் போச்சுன்னா என்ன அர்த்தம்?
30ஆம் தேதி எனக்கு இந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுனாலதான் 1ஆம் தேதி நான் இப்படி இருப்பேன்னு தான் தீர்மானம் போடுறேன். தீர்மானம் போடலான்னு முடிவெடுக்கிறேன். அதே தீர்மானத்தை 30ஆம் தேதியை போட்டாதான் என்ன? அப்போ புத்தாண்டு வரட்டும் தீர்மானம் போடலாம் என்பது அல்ல. இப்போ மனிதர்கள் இன்றைக்கு போதார்கள் என்கிறவர்கள் கூட கிறிஸ்தவர்களை தவறாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ புத்தாண்டு என்பது தீர்மானம் எடுக்கக்கூடிய நாளை போலவும், புத்தாண்டு என்பது கடவுளிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளை போலவும், புத்தாண்டு என்பது கடவுளிடத்திலிருந்து புதிதாக ஒரு தீர்க்க தரிசனம் வரக்கூடிய நாளை போலவும் மக்களுக்கு தவறாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறு. புத்தாண்டு என்பது ஒரு நாள், மற்ற நாட்களை போற ஒரு நாள், அவ்வளவுதான். ஒரு வருடம் கடந்தது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், தப்பில்லை. அந்த நாளை சிறப்பாக கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், அதுவும் தப்பில்லை. ஆனால் அதை ஒரு மிகவும் விசேஷப்படுத்தி அந்த நாள் இது ஒரு புனித நாள் போலவும், அந்த நாளிலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் என்கிறது போலவும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு என்னதில்லை, அப்படி ஒரு கேலண்டர் கிடையாது. அந்த கேலண்டர் எல்லாம் மனிதர்களுக்குரியது. அந்த மட்டுமல்ல, இந்த கேலண்டர் இன்றைக்கு உலக அளவிலே பின்பற்றினாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கேலண்டர் தான். சந்திரனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னது, சந்திரனை மீன்ஸ் சந்திரனுடைய அடிப்படையாக கொண்ட கேலண்டர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேறு ஒரு நாள் தான் புத்தாண்டு. பொதுவாக உதாரணத்துக்கு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்துல நடக்கும். இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிற கேலண்டர் அது வேறு, அது 350 நாட்கள் என்னமோ தான் இருக்கு, 349 சம்திங். அது என்ன, சூரியனை மையமாக கொண்டதில்லை, சந்திரனை மையமாக கொண்ட கேலண்டர். 11 நாட்கள் குறைவாக இருக்கு. ஆண்டவர் இப்படி எந்த கேலண்டருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. நம்மையும் ஒரு கேலண்டருக்கோ ஒரு நாளுக்கோ கட்டுப்பட ஆண்டவர் விரும்புகிறவரும் அல்ல. ஆகவே நாம் ஒரு காரியத்தை புரிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லா நாளுக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். நாமும் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்த காரணத்தினால் நாம் ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்பாமல், ஐயோ புதிய ஆண்டு வந்தாதான் எனக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று புலம்பாமல், இல்ல புதிய ஆண்டு வந்தால் துன்பம் போய்விடும் என்று எண்ணாமல், ஆண்டவர் இன்றைக்கும் இப்பொழுதும் என் கூடத்தான் இருக்கிறார், நாளைக்கும் கூடத்தான் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ வேண்டும். இன்னொரு காரியம், புத்தாண்டு வந்தால் துன்பம் எல்லாம் போய்விடும் என்கிற ஒரு பொய். புத்தாண்டு வந்தால் துன்பம் போகுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆண்டுல ஒரு சிச்சுவேஷன், துன்பமான காரியம் அல்லது பிரச்சனைக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம். புத்தாண்டு வந்தது என்கிறதற்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? இல்லை. இந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம், சால்வ் ஆகாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் புத்தாண்டு வந்தது என்கிறதற்காக ஒரு பிரச்சனை சால்வ் ஆகவில்லை, அப்படி அல்ல. புத்தாண்டுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ வேதாகமும் சொல்லுகிற காரியம், நமக்கு பிரச்சனை, நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், தேவனோடு இருந்தால், இந்த உலகத்திலிருந்து விலகி தேவனோடு கூட இருந்தால், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் இந்த உலகம் நம்மை பகைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லாத காரணத்தால் இந்த உலகம் நம்மை பகைக்கும் என்றால், புத்தாண்டு வந்தால் உலகம் பகைக்காது, சொந்தமாகும் என்பது அல்ல அதனுடைய பொருள். ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் உடன் இருக்கிறார். பிரச்சனையே இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். பிரச்சனையிலும் கூட இருக்கிறார். பிரச்சனையில் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அவரும் என்னோடு கூட இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கிறார், என்னுடைய பிரச்சனையில என்னை நடத்துகிறார். அது சால்வ் ஆகலாம். அதை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். அந்த பிரச்சனையை முழுவதுமாக நீக்கி போடலாம், அல்லது அந்த பிரச்சனையின் ஊடாகவே நம்மை பயணிக்க வைத்து அதுக்கு தாங்குவதற்குரிய பலனை தரலாம். அது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே
பொய்யாக மக்களை எனது புத்தாண்டை காண்பித்து பொய்யாக மக்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புது வருடம் என்று காத்திருக்க கூடாது, புது சூழ்நிலை வரட்டும் என்று சொல்லி காத்திருக்க கூடாது. இன்றே இப்பொழுதே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே நான் இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்வுதான் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாவது விஷயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்பொழுதே வருடத்தின் பாதி நாட்கள் கடந்து விட்டது, இல்ல புது வருடம் வரட்டும், அப்படி அல்ல, இப்பொழுதே என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்றைக்கும் செயல்படுகிறவர், புத்தாண்டிலே செயல்படுகிறவர் அல்ல, புத்தாண்டு வரட்டும் என்று காத்திருக்கிறவரும் அல்ல. அவை இந்த காரியங்களூடாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம்.